இல்லாத போது போயிருக்க. ஏய், விடு அவனை. ஆதி கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதி, நீலாம்பரி சும்மா இரு நீ. மாமா பேசாம இரு. ஆதி, இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? நான் சொல்ற வரை நீ எதுவும் செய்யவோ பேசவோ கூடாது, புரியுதா? இத பார் நீலாம்பரி, நீ தேவையில்லாம என் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. கெட் அவுட், வெளியில போ. இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போ சொல்லுவேன். கெட் அவுட். என்ன பயமுறுத்தி பாக்குறியா? ஏய், உன்னால என்ன பண்ண முடியும்? பல வருஷத்து பகை, வன்மம் எல்லாத்தையும் ஒரேடியா இன்னைக்கு இப்பவே தீர்த்துக்கலாம். அதுக்காக தான் நானே தேடி வந்திருக்கேன். நீலாம்பரி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல என்ன கோவப்படுத்தாது. என்னடா பண்ணுவ? ஆதி, நான் தான் உன்னை பேசாதேன்னு சொன்னேன்ல. ரொம்ப ஓவரா பேசிட்டு அவ ப்ரோவோக் பண்றதுக்காக அப்படிதான் பேசுவா. நீ தான் அமைதியா இருக்கணும். போதும், எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. தேவையில்லாம அத நீ சோதிக்காத. இல்ல நான் ஏதாவது விபரீதமான முடிவெடுப்பேன். அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்ல, புரியுதா? அதையும் நான் பாத்துடுறேன். தம்பி ஆதி, நானும் இங்கதான் இருக்கேன், கத்தியும் இங்கதான் இருக்கு. இந்தா, முடிஞ்சா தைரியமானவனா இருந்தா இதை எடுத்து என்ன குத்து பாப்போம். குத்து. ப்ரோ வேணாம் ப்ரோ, அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க ப்ரோ. மாமா என்னடா பயமா இருக்கா? ஏய், நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துல இருந்து இனி ஒவ்வொரு உயிரா எடுக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், எங்க அம்மா வார்த்தை கட்டுப்பட்டு நான் அமைதியா நின்று இல்லனா நடக்கிறதே வேற. ஏய், உங்க அம்மா பேரெல்லாம் சொல்லி பதுங்காத. உண்மையாவே உனக்கு தைரியம் இருந்தா இப்ப இந்த கத்தி எடுத்து என்ன குத்துடா பாப்போம். குத்துடா. மாமா ஆதி வேண்டாம். ஆதி வேண்டாம் மாப்ள. எட்ரா, ஆம்பளையா இருந்தா அந்த கத்தி எடுத்துட்டு வந்து என்ன வெட்டு. ஒண்ணு மாப்ள ஆதி, மாப்ள please, ஏய் ப்ரோ சொல்றது கேளு. வேண்டாம் கேளுங்க மாப்ள. மாப்ள சொல்ல ப்ரோ. ஒண்ணு மாமா பார்வதி, நீ போ. ஆதி, ஆதி வேண்டாம். ஆதி, ஆதி மாமா. சொல்றது கேளு. ஆதி, மாப்ள. ஆதி, ஏன் ஆதி இப்படி அடம் பிடிக்கிற? வேண்டாம். ஆதி வேண்டாம். ஆதி, ஆதி, பார்வதி. கேளு. பார்வதி, மாமா பார்வதி, அண்ணி பார்வதி பார்வதி, அண்ணி என்னாச்சு பார்வதி? இங்க பாரு, கண்ண கடவுளே. கண்ண தொற பார்வதி. பார்வதி. பார்வதி, பார்வதி பார்வதி, அண்ணி அண்ணி பாரு. ஐயோ ரத்தம். ஐயோ பார்வதி. Oh my God. பார்வதி, பார்வதி, உனக்கு ஒண்ணா? ஐயோ. கண்ண தொற. ஏ அகிலா, இங்க பாரு. நான் சொல்லல இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரா சாவிங்கன்னு? இப்ப ஒருத்தி போக போறா. இனி ஒவ்வொருத்தரா போய் சேருவீங்க. ஒண்ணா இதுக்கு வேலை இல்லாம போச்சு. டேய், வண்டி எடுங்கடா.
ஏய், ஆதி, bro. ஆதி, வேண்டாம். வேணாம், வாங்க வா, முதல்ல பார்வதியை பாப்போம். வண்டி எடு. சரி ப்ரோ போ, வண்டி எடு, போ. மெதுவா, மெதுவா. தூக்குடி. தூக்குங்க. ஆதி, பார்த்து. வாங்க. பார்வதி பார்வதி ஒண்ணும் இல்ல பார்வதி. கவலைப்படாத ஆதி, ஒன்னும் ஆகாது. நாம கும்பிடுற தெய்வம் நிச்சயமா பார்வதியை காப்பாத்தும். ஆமா ப்ரோ, அன்னைக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. அம்மா தாயே, பார்வதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதாம்மா காப்பாத்தணும். பார்வதி கனவு மட்டும் பழிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அருண், இப்பதான் வீட்டுக்கு போனேன். விஷயம் கேட்டு பதறி போய் ஓடி வரேன். பார்வதிக்கு ஒன்னும் இல்லையே. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஐசு. டாக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு எங்களுக்கே தெரியும். ப்ரோ, அம்மா, டாக்டர் வராங்க. டாக்டர் டாக்டர், பார்வதி பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பேஷண்ட் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கண்ணு முழிக்க இன்னும் 2 or 3 hours ஆகும். டாக்டர், எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, லேசான மயக்கம்தான். டோன்ட் வரி. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல ஆதி. நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், நீலாம்பரி விஷயத்துல நாம பொறுமையா தான் இருக்கணும்னு. இன்னைக்கு இது நம்ம வீட்ல நடந்தது, நாளைக்கு வேற ஏதாவது நடக்க போகுது. இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. சரிம்மா, நான் கண்ட்ரோல்டா இருக்கேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதாதி. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். பார்வதி கனவு மட்டும் பழிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மொத்த கூட்டத்தையும் போட்டு தள்ளிருக்கலாம். மாமா. மேடம், மேடம், இப்ப எப்படி இருக்கு மேடம்? மாமா, எல்லாரும் வெளியில இருக்காங்க. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பார்வதி கண் முழிச்சிட்டாளா சிஸ்டர்? பேஷண்ட் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டாங்க. நீங்க போய் பார்க்கலாம்.
டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். ப்ரோ போய் பாருங்க ப்ரோ. பார்வதி ஒண்ணும் இல்ல. பார்வதி, அம்மா. பார்வதி அண்ணி பார்வதி. அம்மா. பார்வதி. வேண்டாம் வேண்டாம் வேணாம் வேணாம், பரவாயில்ல, இருக்கட்டும். படுத்துக்கோ பார்வதி. பரவாயில்ல மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை. பார்த்து. சாரி பார்வதி, நீ மாத்திரை சாப்பிடாம வச்சிருந்ததை நான் பார்த்தேன். நீ நல்லா தூங்கணுங்கிறதுக்காக நீ குடிக்கிற ஜூஸ்ல மாத்திரையை கலந்து கொடுத்த. அதனால தான் நீ மயக்கமாய் விழுந்த. பரவாயில்ல மாமா, நீங்க என் நல்லதுக்காக தானே அப்படி பண்ணீங்க. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. பயம் இல்லையா? என்ன சொல்ற நீ? எதுவும் புரியலையே. அது மாமா, எனக்கு 3ஆவதா வந்த கனவை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். மூணாவது கனவு என்ன கனவு அது? நீலாம்பரிய நீங்க கத்தியால குத்துற மாதிரி கனவு வந்துச்சு மாமா. அந்த கனவு நிஜமாயிடக்கூடாதுன்னு தான் நீலாம்பரி விஷயத்துல உங்களை பொறுமையா இருக்க சொல்லி நானும் அம்மாவும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா ஆதி, பார்வதி அந்த கனவை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. இன்னைக்கு 12 மணிக்குள்ள அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும். ஆனா அந்த நேரத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமே எந்த பயமும் இல்லை. எது எப்படியோ மாமா, அந்த கனவை நடக்க விடாம தடுத்தாச்சு. இனிமே எந்த காரணத்துக்காகவும் நீங்க நீலாம்பரிய பார்க்கவே கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணுங்க மாமா. நான் அந்த டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஐசா வாங்க. ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, பேசிட்டு வந்துருவா. பேசிட்டு வாங்க மாமா.
நீங்களா வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். வாங்க, வந்து உட்காருங்க. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பார்வதிய? இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் மேடம். நாளைக்கு வந்து நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க. அப்படியா? மேடம், இந்த பாலை குடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். மேடம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். நீ நம்பர் எதுக்கு கால் பண்றா? சொல்லு. நான் நீலாம்பரி பேசுறேன். தெரியும், சொல்லு. உன் நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. கால் பண்ற வேலை வச்சுக்காத. அப்படியெல்லாம் உன்னை விட்டுட முடியாது ஆதி. என்ன உன் அருமை பொண்டாட்டி மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிட்டாளா? இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சந்தோஷமா இருக்கியா நீ? உன் சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது ஆதி. உன் பொண்டாட்டி குடிச்ச பால்ல விஷம் கலந்திருக்கு. உன் பார்வதி இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறா. முடிஞ்சா உன் பொண்டாட்டிய நீ காப்பாத்திக்கோ. பார்வதி, பார்வதி இங்க பாரு. பார்வதி கண்ணை தோற. என்னாச்சு பார்வதி? இங்க பாரு, கண்ணை தோற. டாக்டர், டாக்டர், பார்வதி இங்க பாரு, கண்ணை மூடாத. பார்வதி கண்ணை தோற. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. பார்வதி குடிச்ச பால்ல விஷம் கலந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. சார், கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. மாத்துங்க, நாங்க என்னன்னு பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறோம். ப்ளீஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க. பார்வதி,
என்னாச்சு ப்ரோ? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு ப்ரோ சொல்லு ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? பார்வதிக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தா? அம்மா, பார்வதி குடிச்ச பால்ல விஷம் கலந்துட்டாங்கம்மா. விஷமா?